வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் தரேன். அந்த சிச்சுவேஷனை நீங்கள் சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் 2020 கடைசி ஓவர். நம்ம இந்தியா 6 பால் 13 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் பும்ரா இருக்காப்புல, ஆப்போசிட்டில் தோனி. ஃபஸ்ட்டு பால் ஆஷல்வுக் போகிறாப்புல. ஃபஸ்ட்டு பால் பேக்லேயே படவே இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த பால் பும்ரா டக்கு தடுமாறி ஒரு சிங்கிள் எடுத்துக்காப்புல, தோனி ஸ்ட்ரைக்கு வந்துக்காப்புல. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் உங்கள் மனநிலை இருக்குமா? அப்படி தான் இன்றைக்கி சட்டசபையில் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது இருந்துச்சு. சூப்பராக பேசினாப்புல. அதுவும் அந்த ராஜகுரு மேட்டர்லாம் தரம் ஃபயர். நீங்கள் வேணால் யூடியூப்பில் இருக்கிற போய் நான் சொல்கிறதோட நீங்கள் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 3வது பால் 4வது பால் 4 தலைவர் அடித்தக்காப்புல தோனி. 5வது பால் 6 அடித்தக்காப்புல. ஒரு பால் மீதி இருக்கும்போது தலைவர் 6 அடித்து ஜெயிச்சக்காப்புல. எப்படி இருக்கும் உங்கள் மண்ணில்? அப்படியே உங்கள் சந்தோஷத்தோட பீக்கில் இருப்பீங்களா? அப்படி தாங்க இருந்துச்சு உதயநிதி அவர்கள் பேசுனது. சும்மா வச்சு சொகுனாப்புல. ஒரு 15 நிமிஷம் வீடியோ அது யூடியூப்பில் இருக்குது. சும்மா தகமாக பேசியிருக்காப்புல மனுஷன். அதாவது விஜய் அவர்கள்லாம் பார்த்த பார்வை இல்லைங்களா? என்னடா சட்டசபைனா இப்படி தான் இருக்குமா, ஃபயராக இருக்குமா, நம்மளால் ஒன்றுமே பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவரோட ரியாக்ஷன்லாம். சும்மா தகமாக இருக்குனாப்புல. அதுவும் போகும்போது அவரோட மாடுலேஷன் எப்படி இருந்துச்சு அப்படி தெரியுங்களா? போகும்போது இன்னைக்கு நான் போயிட்டு நாளைக்கு வரேன், மீதி நம்ம நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செம்மையாக பேசினாப்புல உதயநிதி அவர்கள். அந்த தான் கேட்க உதயநிதி அவர்கிட்ட இதே மாதிரி டெய்லியும் எதிர்கட்சிகள் பேசுகிற பேச்சில் தீ பரவட்டும். கருப்பு சிவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட்